ஹலோ நண்பா, வெல்கம் டு கிரிக்னிட்டோ. ஏலதாரர் செய்த மெகா சொதப்பல். ஏமாற்றப்பட்ட பஞ்சாப். பிரீத்தி சிந்தாவுக்கு நேர்ந்த பரிதாபம். நடந்தது என்ன? ஐபிஎல் 2024 T20 கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலம் டிசம்பர் 19ஆம் தேதி துபாயில் நடைபெற்று முடிந்தது. இந்த ஏலத்தில் MS தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் தாகூர், சச்சின், ரவீந்திரா, டேரி மிச்சல் போன்ற வீரர்களை நல்ல தொகைக்கு வாங்கி தங்களுடைய அணியை பலப்படுத்தியது. அந்த வகையில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஏலத்தில் பிரபல பாலிவுட் நடிகை பிரீத்தி ஜிந்தா துணை உரிமையாளராக இருக்கும் பஞ்சாப் கிங்ஸ் அணி கடைசி நேரத்தில் சில உள்ளூர் வீரர்களை குறைந்த விலைக்கு வாங்க முயற்சித்தது. அப்போது அசுடோஷ் சர்மா எனும் இந்திய உள்ளூர் வீரரை 20 லட்சம் என்ற அடிப்படை விலைக்கு வாங்கிய பஞ்சாப், அடுத்ததாக விஸ்வநாத் பிரதாப் சிங் என்னும் மற்றொரு வீரரை 20 லட்சத்திற்கு வாங்க முயற்சித்தது. குறிப்பாக அந்த வீரரின் பெயர் வந்ததும் பிரீத்தி ஜிந்தா சிரித்த முகத்துடன் தங்களுக்கு வேண்டும் என்று ஏலம் கேட்டார். அதை ஏற்றுக்கொண்ட ஏலதாரர் மல்லிகா சாகர் மற்ற அணிகள் யாருக்காவது வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பினார். அதற்கு எந்த அணியும் விருப்பம் தெரிவிக்காத நிலையில் விரைவில் சுத்தியலை கீழே அடிக்கப் போகிறேன், யாராவது வேண்டுமானால் கேளுங்கள் என்று மீண்டும் மல்லிகா சாகர் கேட்டுக்கொண்டார். ஆனால் அப்படி கேட்ட அவர் மேஜையில் சுத்தியலை அடித்து சசாங்க் சிங்கை பஞ்சாப் அணிக்கு கொடுப்பதை மறந்துவிட்டு அடுத்த செட்டில் முதலாவதாக இருந்த சசாங்க் சிங் என்னும் வீரரின் பெயரை ஏலம் கேட்க துவங்கினார். அதனால் குழப்பமடைந்த பிரீத்தி ஜிந்தா மற்றும் பஞ்சாப் அணி நிர்வாகிகள் முதலில் தாங்கள் கேட்ட வீரரை கொடுங்கள் என்று கேட்டதுடன் சசாங்க் சிங் பெயரை ரத்து செய்யுமாறு கேட்டனர். ஆனால் அப்போது அது தவறான பெயரா, உங்களுக்கு அந்த வீரர் வேண்டாமா, நாம் சசாங்க் சிங்கை பற்றி பேசுகிறோம், ஆனால் சுத்தியல் ஏற்கனவே கீழே வைக்கப்பட்டு விட்டது, அதனால் நம்பர் 237, 238 ஆகிய 2 வீரர்களும் உங்கள் அணியில் சேர்க்கப்படுகிறார்கள் என்று அறிவித்தார். அதற்கு பிரீத்தி ஜிந்தா உள்ளிட்ட பஞ்சாப் அணியினர் எதிர்ப்பு தெரிவித்ததும் சுத்தியல் கீழே வைக்கப்பட்டு விட்டதால் 237வது வீரரும் உங்களுடைய அணிக்கு சேருவார் என்று மல்லிகா சாகர் மீண்டும் அறிவித்தார். அதனால் விஸ்வநாத் பிரதாப் சிங்கை மட்டும் வாங்க முயற்சித்த பஞ்சாப் தலையில் சசாங்க் சிங் 32 வயதாகும் வீரரையும் மல்லிகா சாகர் கட்டிவிட்டார். குறிப்பாக அந்த இடத்தில் 19 மற்றும் 32 ஆகிய வயதில் சசாங்க் சிங் என்ற ஒரே பெயரில் 2 வீரர்கள் விண்ணப்பித்திருந்ததால் ஏலதாரர் குழப்பமடைந்து இந்த தவறு ஏற்பட்டதாக தெரிகிறது. அந்த வகையில் பிரீத்தி ஜிந்தா மற்றும் பஞ்சாப் அணி நிர்வாகம் தேவையின்றி 20 லட்சம் கொடுத்து எக்ஸ்ட்ரா வீரரை வாங்கும் அளவுக்கு சொதப்பலாக செயல்பட்ட ஏலதாரர் மல்லிகா சாகர் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.